நண்பர்களே, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னென்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனானாங்க, இப்போ என்னடானா எம்பாக்ஸுங்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஒன்றும் இல்லை, இந்த எம்பாக்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஒரு விதமான வைரஸ். ஸோ இது கொரோனா மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக பரவாது. பட் இதுவுமே பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான். இது எப்படி பரவும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தங்களுக்கு எம்பாக்ஸ் இருக்குன்னா உங்ககிட்ட க்ளோஸ் கான்டாக்ட் வச்சிங்கனாலோ, தொட்டு பேசினாலோ, கட்டி பிடிச்சாலோ, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இது உங்களுக்கு பரவும். ஸோ மற்றபடி கொரோனா மாதிரி ரொம்ப தீவிரமாக ஸ்ப்ரெட் ஆகிறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் சொல்கிறாங்கனாக்கா, காய்ச்சல், தொண்டை வலி, அரிப்பு, இந்த மாதிரி வந்து ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டாக்டரை போய் பார்த்துங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ஹைஜீனை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. அப்படின்னா தான் வந்து அது கொஞ்சம் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும், நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இது வந்து வேறு விலங்குகள் மூலமாகவும் பரவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காமல் வந்து ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் உங்களை ஹைஜீனை மெயின்டைன் பண்ணி அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் நாளைக்கு இருந்துக்கோங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வைரஸை ரிலீஸ் பண்ணுறாங்க, மனசுலாம் வேதனையாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கேர்ஃபுல்லாக வந்து ஹைஜீனாக இருந்துக்குங்க. ஸோ இந்த எம்பாக்ஸை பற்றி